வணக்கம் சொந்தங்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் நான் பேசினா என் குரல் சரியாக வருமா வராதுன்னு தெரியாதனால நான் வந்து இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே நான் அதிகம் பேசுனதில்லை. ஆனால் இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒரு மாதம் 1.5 மாத காலமாக நான் வந்து வீடியோவே பண்ணுறதே இல்லை. வீடியோ யூடியூப்லேயும் போடுறதே இல்லை. அது காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாமல் போச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு உடம்புல. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு ராசிபுரத்துக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதனால் வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கல, டைம் கிடைக்கலாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லை. அப்புறம் பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்கணும், வீட்டை அரேஞ்ச் பண்ணணும், செட் அரேஞ்ச் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. அதனால் நான் வீடியோவே பண்ண முடியல, வீடியோவும் போட முடியல. மைண்ட் செட்டப்பும் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்தேன். அதனால தான் உடம்பு சரியில்லைங்கனால டிஸ்டர்பாக இருந்தேன். அதனால் நான் வீடியோ பண்ணவே இல்லை ஒரு 1.5 மாதம் அளவாக. அதனால தான் நான் யூடியூப் சேனலில் என்னோடய 1.5 மாதம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம வீடியோ வந்து எனக்கு வந்து இப்போது சென்னையிலேருந்து நான் இங்கே வந்ததுனால எனக்கு என்னென்ன பெரிய மாற்றம்னா, நான் என்ன நினச்சேன், சென்னையில் தான் வந்து எல்லாம் விலை ஜாஸ்தி, அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிட்டி லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரெஷ், அதாவது நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பணம்னு ஓடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே இருந்தால், அதாவது ஊர் சைடு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து தலைகீழ. சென்னையிலேயே உண்மையிலே சொல்கிறேன், சென்னையிலேயே ரொம்ப அருமையான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோம். இங்கே வந்து தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, ஏகப்பட்ட கஷ்டங்கள். அதுக்கு என்ன காரணங்கிறது நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது வந்து சென்னை லைஃப்பில் வந்து கொஞ்சம் நேச்சுரல் இல்லாமல் இருக்குது, இயற்கை வாழ்க்கை இல்லாமல் ஒரு மிஷின் லைஃபாக இருந்தாலும் அதில் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஈஸியாக வாழ்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான், கிராமம்னு சொல்ல முடியாது, ராசிபுரம் ஒரு டவுன் தான், டவுன் சொல்லலாம், சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ரெகுலராக வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஓகே. இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தால் ஏன் அனுபவத்தை சொல்லும் போது சென்னை பெட்டர். ஏன் அப்படி பெட்டர் சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற விலைவாசி, அங்கே இருக்கிற வருமானம் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து வருமானம் கம்மி, செலவு ஜாஸ்தி. சென்னை விட இங்கே தான் செலவு ஜாஸ்தி ஆகுது. அதை நான் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன் என்னென்ன செலவு அப்படின்னு. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாகட்டும், ஒரு காய்கறி, சிம்பிளாக சொன்னால் காய்கறி விலை கூட சென்னை விட இங்கே தான் விலை ஜாஸ்தி. நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா சென்னையில் தான் விலை ஜாஸ்தியாக இருக்கணும், இங்கே விலை கம்மியாக தானே இருக்கணும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஊர்கள்லேருந்து, கிராமத்துலேருந்து, விவசாயிகள்லேருந்து தான் வந்து காய்கறி வாங்கி விற்பாங்க. அதிகபட்சம் வந்து ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கலாம். அதிகபட்சம் அதுவே அதிகம். ஆனால் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் சென்னைக்கு வந்து ஒரு காய்கறி வருதுன்னா மதுரையிலேருந்து வரும், கோயம்புத்தூர்லேருந்து வரும், திருச்சியிலேருந்து வரும், சேலத்துலேருந்து வரும், ஆந்திராவிலேருந்து வரும், கர்நாடகாவிலேருந்து வரும், கேரளாவிலேருந்து வரும். அப்போ அங்கே விலை ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் அங்கே வந்து அங்கே விற்கிற விலையை தான் இங்கேயும் விற்கிறாங்க. சென்னையில் வந்து ஒரு கிலோ ஒரு காய்கறி வந்து 100 ரூபான்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே வந்து கிராமப்புறங்களில் என்ன ரேட்டுக்கு விற்கணும், ஆனால் பார்த்தோம்னா அதே 100 ரூபா தான் இங்கேயும் விற்கிறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை எப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ரோடு ட்ராவல், அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகணும், டீசல் போடணும், டிரைவர் வண்டி சம்பளம் இருக்குது, வண்டி வாடகை இருக்குது, டோல்கேட் இருக்குது, கேட் காசு இருக்குது, விற்பனையாளர் அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஏஜென்சி காசு கமிஷன் இருக்குது, அப்புறம் வந்து கடை வியாபாரிங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு சம்பளம் இருக்குது, அதுக்கு வாடகை இருக்குது. இத்தனையும் தாண்டி அவங்க ஒரு கிலோ வந்து ஒரு காய் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, அதில் லாஜிக் இருக்குது, ஒரு நியாயமான லாஜிக் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஊர் சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து எல்லா காய்கறியும் வரும். அங்கேருந்து வந்தோம்னா உங்களுக்கு வந்து டோல்கேட்டு கிடையாது, லாரி வாடகை கிடையாது, ஏஜென்சி இது கிடையாது, கடை வாடகை கிடையாது. அங்கேருந்து கொண்டாந்து, அதாவது சென்னையில் இருக்கிற வாடகை இங்கே கிடையாது. அங்கே வந்து ஒரு கடை எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2000 3000 வாடகை கட்டணும். ஒரு நாளைக்கு. இங்கே வந்து மாதத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2000 3000 5000 அதுக்குள்ளே தான் வரும். அவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக. ஆனால் இங்கே வந்து ஏன் இந்த ரேட்டு? அப்போ எந்த ஊர் பெஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஏன்னா நான் யோசித்து பார்த்ததில் என்னன்னா ஒரே குழப்பம். அங்கே வந்து அதாவது அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதாவது அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போனோம்னா ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. என்னன்னு தெரில. நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா, ஒரு பேங்க் போனாலும் சரி, ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனாலும் சரி, எந்த மாதிரி இடத்துக்கு போனாலும் சரி, இன்றைக்கி இல்லைங்க, அவர் ஊருக்கு போயிட்டாருங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, அப்படி சொல்கிறாங்க. அசால்ட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 தடவை நடந்துட்டோம்.
இன்னும் என் கைக்கு பாஸ்புக்கும் ஏடிஎம் வரல. ஆனால் இதுவே சென்னையில் இருந்தால் ஒரு தடவை போய் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கொடுத்தோம், ரெண்டாவது தடவை போகும்போது எல்லாமே கையில் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்போ சென்னையில் ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கஸ்டமருக்கு, ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இங்கே வந்து அது கிடையவே கிடையாது. அசால்ட்டாக நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, அடுத்த வாரம் வா, அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாம் என்ன நடந்துருக்குன்னே தெரில. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஏன் டக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. ஏன்னா எவ்வளோ இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் நானே நினச்சேன், ஏன்டா சென்னையிலேருந்து ஏன்டா வந்தோம், பேசாமல் அங்கேயே இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து என் தொழில் கொஞ்சம் இங்கே டவுன் ஆகி தான் ஏற்றணும், அது வேறு பிரச்சனை. ஆனாலும் எனக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு இது இல்லாமல் இருக்குது, ஒரு செட்டிங் இல்லாமல். ஏன்னா என் ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆனதுனால என்னால் வந்து இப்போ உடனே வேலை செய்ய முடியல. அதனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டேன், பரவாயில்ல. ஆனால் இதை தாண்டி இன்னும் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஒரு சாதாரண குப்பைன்றவங்க கூட, அதாவது அந்த தொழில் செய்கிறவங்க கூட, அங்கே வந்து நம்மளா பார்த்து ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தோம்னா சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து மிரட்டி கேட்பாங்க, நீ காசு எனக்கு லஞ்சம் கொடுத்தா தான் நான் குப்பை எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் லஞ்சத்தை மிரட்டி கேட்குறாங்க. உங்களுக்கு வேலை ஆகணும்னா நீங்கள் லஞ்சம் கொடுத்தா ஆகணும். நேரடியாகவே கேட்குறாங்க, என்கிட்டே கேட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாகுது, நம்மளா பார்த்து டிப்ஸ் கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் எனக்கு லஞ்சம் நீ நேரடியாக நீங்கள் கொடுத்தா ஆகணும், கொடுத்தா தான் வந்து இந்த நான் வேலையை செய்வேன் அப்படின்னு. ஒரு சாதாரண விஷயம், ஒரு குப்பைன்ற வேலை, அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க கூட நம்மளை மிரட்டி, அதாவது ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்க கூட நம்மளை மிரட்டி தான் காசு வாங்குறாங்க. அதுவும் வெளிப்படையாக லஞ்சம். ரேஷன் கடையிலையும் அப்படி தான். இங்கே வந்து எப்படின்னா எடையும் ஏமாத்துறாங்க. ஏன்னா அங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு கிலோ அரிசின்னா, ஒரு 10 கிலோ அரிசினா 10 கிலோ கரெக்டாக போடுவாங்க. இங்கே வந்து அதில் அரை கிலோ 1 கிலோ கம்மி, சர்க்கரையில் எடை கம்மி, எந்த பொருள் எடுத்தாலும் எடை கம்மி. அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன சீட்டு, அதாவது ரேஷன் கார்டு படி உங்களுக்கு என்னென்ன வாங்கணுமோ அதை மட்டும் தான் வாங்கினா போதும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா அவங்க சேல்ஸ்மேன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வாங்கியே ஆகணும்னு மிரட்டுறாங்க. இது வாங்கித்தாங்க ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இது தலையும் தெரியல, வாழும் புரியல. இது நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்பா நான்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்ன இப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல எல்லா துறையிலையுமே, ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே காய்ஸ், நான் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது. என் பாடி கொஞ்சம் வீக் ஆனதுனால நான் கொஞ்சம் பேச முடியல. அதனால் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிடுவேன். சரியாயிட்டு நான் என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதாவது என்ன, மசாஜ் தான், மசாஜ் வைத்தியம் பார்க்குறது, மசாஜ் பண்ணுறது, இதுதான் என் வேலை. இதை நான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன இந்த 1 மாத செலவில் 1.5 மாத செலவில் எனக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ். அது பல வகையாக பிரிஞ்சிருக்கு. ஓகே, சரி, மீண்டும் நன்றி. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வரேன். நன்றி, வணக்கம்.